Hello friends, welcome to YK360 YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் லெசன் என்னென்னு பார்க்கலாம். கிரியேட்டிங் எ நியூ ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் லெசனில் என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம இபிஎஸ்க்கு கீழே எப்படி ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். இதுக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட்டில் ப்ராஜெக்ட் விண்டோ ப்ராஜெக்ட் ஐக்கான் ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். இப்போ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண இபிஎஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். நம்ம நேற்று ரிலையன்ஸ்னு ஒரு இபிஎஸ் க்ரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ரிலையன்ஸுக்கு கீழே ரிஃபைனரின்னு ஒரு இபிஎஸ், அந்த இபிஎஸ்க்கு கீழே இன்னும் நிறைய இபிஎஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருந்தோம். இப்போ அதில் பிபி மொபைல் அப்படிங்கிற இபிஎஸ்க்கு கீழே நம்ம வந்து இப்போது புதுசாக ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கர்சர் அதில் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரைட் சைடில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், ஆட் பட்டன், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். அதில் நம்ம இபிஎஸ் செலக்ட் பண்ணோம். நம்ம ஏற்கனவே இபிஎஸ் செலக்ட் பண்ணுறதுனால அதில் விசிபிளாக இருக்குது. இல்லைனா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணி இந்த பிபி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பிபி செலக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஐடி. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு புது டீசல் டேங்க் ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம். அதனால் நம்ம TK001 அப்படின்னு ப்ராஜெக்ட் ஐடி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ப்ராஜெக்ட் நேம் வந்து டீசல் டேங்க்னு ப்ராஜெக்ட் நேம் டைப் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கோர்ஸில் ஃபுல்லாக நம்ம இந்த டீசல் டேங்க் எப்படி நம்ம அந்த ப்ராஜெக்ட் கிரியேட்டிங் டீசல் டேங்க் தான் நம்ம அந்த ப்ராஜெக்டோட நேம். ஸோ இது போட்டாச்சு. ஸ்டார்டிங் டேட் வந்து செப்டம்பர் 1 செட் பண்ணிக்கலாம். அண்டு ஃபினிஷ் டேட் நம்ம வந்து ஒரு 1 இயர் அப்புறம் வைக்கலாம். 1 இயர் 1 மந்த் அப்புறம் வைக்கலாம். செப்டம்பர் 30 வைக்கலாம், 2024. மோஸ்ட்லி ஒரு புது டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் 8 to 12 months ஆகும், 1 இயர் ஆகும். அதனால் இது செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெஸ்பான்சிபிள் மேனேஜர் இது வந்து நம்ம இனி வர்ற லெசன்ஸில் பார்க்கலாம். ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் ஆயிடுச்சு. வந்து ஒரு டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே WBS ஆக்டிவிட்டீஸ், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அப்புறம் ஷெடியூல் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம இனி வர்ற கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.